சாய் காமாட்சியின் தனிப்பெரும் கருணையினாலே அனுகிரகத்தினாலே இந்த நவராத்திரி நன்னாளிலே உங்களை எல்லாம் சந்தித்து சில நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. சாய் மாதாவிற்கு நன்றி, உங்களுக்கு நன்றி. பகவத்கீதையிலே அர்ஜுனன் வாயிலாக, அர்ஜுனன் மூலமாக மனித சமுதாயத்திற்கு பகவான் சில வாக்குறுதிகளை கொடுக்கிறார். இது சாதாரண தேர்தல் வாக்குறுதி அல்ல, பக்தனுக்கு பகவான் கொடுத்த வாக்குறுதி. என்ன சொல்கிறார்? யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யம். எப்பொழுதெல்லாம் தர்மம் நலிவடைகிறதோ, அதர்மம் மேலோங்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்னை பிறப்பித்துக் கொள்கின்றேன். பிறப்பித்துக் கொள்வது என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். நம்முடைய பிறப்போ இறப்போ நம்ம கையில கிடையாது. நம்ம எப்ப பிறப்போம் நமக்கு தெரியாது, எப்ப போவோம் நமக்கு தெரியாது, இங்கிருந்து எப்ப போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா பகவான் அப்படி இல்லை. மனிதனுடைய ஜென்மமானது கர்ம ஜென்மம். நாம் செய்த கர்மத்தின் வினையாக நாம் பிறந்திருக்கின்றோம். பகவானுடைய ஜென்மமானது யோக ஜென்மம். பகவான் விருப்பப்பட்ட மட்டும்தான் கீழே இறங்கி வருவார். அப்படி கீழே இறங்கி வரதுக்கு பேர் அவதாரம். அவதாரணம். பகவான் என்ற நிலையிலிருந்து சுவாமி மனிதன் என்ற நிலைக்கு வருகின்றார். அதை அவதாரம் என்று சொல்கிறார். அப்படி அவதாரம் செய்த பகவான் என்ன செய்கிறார்? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அவதாரம் என்ன செய்கிறது? நல்லவர்களை காப்பாற்றுகிறது, தீயவர்களை அழிக்கின்றது, தர்மத்தை காப்பாற்றுகின்றது. இதுதான் அவதாரம் வருது. எப்ப இந்த அவதாரம் வரும்? ஒவ்வொரு யுகத்திலேயும் அவதாரம். 4 யுகம் சொல்கிறார்கள். முதல் யுகத்துல, முதல் யுகத்துல நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் தான் வருது. அடுத்த திரேதா யுகத்துல பரசுராம அவதாரம், ராம அவதாரம். துவாபர யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். இந்த கலியுகத்துல 19வது நூற்றாண்டுல ஷிரடி பாபா அவதாரம், 20ஆம் நூற்றாண்டுல சத்ய சாய் பாபா அவதாரம். நான் இனிமே சத்ய சாய் பாபான்னு சொல்லல, சுவாமிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். இப்படி இந்த அவதாரம் ஏற்படும் பொழுது அது ஏதோ இந்தியாவில் இருக்கிறவர்களுக்காக மட்டும் அவதாரம் கிடையாது. எம்எல்ஏ எம்பி கிடையாது, திருச்சிக்கிற எம்எல்ஏ, ஈரோடு எம்பி எல்லாம் கிடையாது. சுவாமி உலகத்துக்கு பொதுவாக வரக்கூடிய சாந்தியாகோன்னு ஒரு ஊர் இருக்கு அமெரிக்காவில். ஏதோ 17,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க பெரிய மாடி கட்டிடம். அப்புறமா தனியா இருக்கா. அந்த அம்மாவுக்கு வாத நோய். உடம்புதான் வலி தாங்க முடியல. ராத்திரி வேலை துடிக்கிற அப்படியே வலி. பகவானே கத்துற. அவருக்கு பகவான் எப்படி இருப்பார் தெரியாது. என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா, ஒருத்தரும் இல்லையா, எவரும் இல்லையா அப்படின்னு அவன் கத்துறா. வலி வந்தா தான் தெரியும். அவன் கத்தின அடுத்த வினாடி நம்ம சுவாமி என்ன பண்றார்? 17,000 கிலோமீட்டர் தாண்டி போய் அங்க போய் அவருக்கு தரிசனம் பண்ண. சுவாமி சொல்றார், ஏன் கத்துறேன்? அந்த இங்கே இருக்கேன், இங்க இருக்காரு சுவாமி, நீ ஏன் கத்துறேம்மா? இந்த பகவான் என்பவர் நமக்கு மிக அருகிலேயே இருக்கிறார். தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது.
இப்படி இந்த சத்யசாயி அவதாரத்தில் பகவான் அவதாரம் செய்து என்ன பண்ணினார்? இந்த சுவாமிக்கு ஒண்ணுமே வாங்கிக்க தெரியாது. அவர் பிஸ்கட் கூட வாங்க மாட்டார். அவர் எதையுமே வாங்கினது கிடையாது. கொடுத்துதான் பழக்கம். 1977 வருஷத்துல ஆந்திரா கவர்மெண்ட் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தெலுங்கு கங்கா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட், கிருஷ்ணா நதியிலிருந்து மദ്രാஸ்க்கு தண்ணி கொண்டு வர ப்ராஜெக்ட். அது தோற்று போயிடுச்சு. அதே ப்ராஜெக்ட பகவான் என்ன பண்ணார்? அவர் சாய் கங்காங்கிற பேர்ல அவர் எடுத்து நடத்தி 2004 கிருஷ்ணா நதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வந்தது. சுவாமியுடைய கொடை, சுவாமியுடைய ஆசீர்வாதம். அதே மாதிரி புட்டபர்த்தி போனா நீங்க பார்க்கலாம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கோவில் மாதிரி இருக்கும். இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கே குறைஞ்சது 7 மாசம் ஆகும். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் 5.5 மாசத்துல கட்டி முடித்தார். அங்க சாதாரண டாக்டர்ஸ் கிடையாது, எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவர்கள், மேல்நாட்டிலிருந்து வந்தவர்கள். அங்க இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் என்னன்னா கேஷ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. புட்டபர்த்தி ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. நீங்க யாருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கும் சரி, உங்க கூட வரவங்களுக்கும் சரி, எல்லாமே அவர்களே பார்த்துக் கொள்வார். சேவை சேவை. ஏன் சேவை செய்ய வேண்டும்? ஏன் உபகாரம் பண்ணணும்? ஏன் 100 பேருக்கு உட்கார்ந்து வச்சு சுமந்து பிரார்த்தனை பண்ணணும்? வியாசர்னு ஒரு மகர்ஷி இருந்த அவர் 18 புராணங்கள் எழுதினார். பேர் சொன்னாலும் ரொம்ப டைம் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சோம்பியை போய் கேட்டார் அவர்கிட்ட, மகர்ஷி நீங்க 18 புராணங்கள் எழுதிருக்கீங்களே, எனக்கெல்லாம் படிக்க டைம் கிடையாது, நான் ரொம்ப பிஸி மேன், எனக்கு செல்லிலேயே டைம் சரியா போயிட்டது. அந்த 18 புராணங்களுடைய சுருக்கம் என்ன, எசன்ஸ்? அப்போ சொல்ற பரோபகாரார்த்தம் இதுவும் சரீரம். பரோபகாரம், பிறருக்கு சேவை செய்வதுதான் புண்ணியம். பாபாய பரப்பீடம். பிறருக்கு கெடுதல் செஞ்சா பாவம், உதவி செஞ்சா நல்லது. அதனால சுவாமி என்ன சொல்ற? லவ் ஆல். எல்லாரையும் நேசிக்கணும். இவர் நேசிப்ப அவர் நேசிக்க மாட்டேன்னா கிடையாது. அத்வேஷ்டா சர்வபூதானா. எல்லோரையும் நீ நேசிக்கணும்ப்பா, எல்லாருக்கும் சேவை செய்யணும். அம்மா தெரசாட்ட கேட்டாங்க, மதர் தெரசாட்ட, அம்மா எத்தனை நேரம் சேவை செய்யணும்? அந்த அம்மா சொன்னாங்க, உனக்கு கை எப்போ வலிக்கிறதோ அப்ப நிறுத்திக்கோ அப்படின்னு. கை வலிக்கிற மட்டும் சேவை பண்ணணும், சேவை பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி புட்டபர்த்தியில, அனந்தபூர்ல, பெங்களூர்ல சத்யசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் ட்ரைனிங் 1ஆம் கிளாஸ் அந்த பையன் உள்ள போனா PhD முடிச்சுட்டு வெளியில வந்தா எல்லாம் ஃப்ரீ எஜுகேஷன். ஆக இந்த சுவாமி வித்யாதிபதியாக, வைத்தியநாதனாக எல்லோருக்கும் எல்லாத்தையும் வாரி 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 கொடுத்துருக்காரு. அவருக்கு எதையுமே வாங்கிக்க தெரியாது. நீங்க உலகத்துல என்ன ரொம்ப கம்மியா இருக்கு? ஆனா இருக்க எல்லாத்தையும் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா அம்மாக்கு இருந்த பணம் உங்ககிட்ட பணம் இருக்கு. அன்னைக்கு பணம் ஜாஸ்தி இருந்தா இன்னைக்கு பணம் ஜாஸ்தி இருக்கா? எப்ப பணம் ஜாஸ்தி, சௌகரியம் எப்ப ஜாஸ்தி இருக்கு சொல்லுங்க. வசதி எப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு? 60 வருஷம் முன்னாலே இப்போ இப்ப எல்லா வசதியும் இருக்கு. எனக்கு BA படிக்கிறது கூட செருப்பு கிடையாது, வாட்ச் கிடையாது. இப்போ LKG படிக்கும்போதே வாட்ச் கட்டிட்டு பையன் ஸ்கூலுக்கு போறான். நடந்து போறது கிடையாது. எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் சைக்கிள்ல வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வசதி ஏராளமா போயிடுது. ஆனா மன அமைதி, அசாந்தஸ்ய குதசுகம். மனசுல சாந்தி இல்லாட்டா அமைதி எங்க இருக்க போறது? அமெரிக்காவில் கோடீஸ்வர பிரபு ஜேம்ஸ் சின்க்ளேர்னு பேர். அவர் இளைஞராக இருக்கிறத இயேசுநாதத்தை சண்டைக்கு போனார். இயேசுநாதரே, 2000 வருஷத்துக்கு முன்னால நீங்க வந்தீங்க இந்த உலகத்துக்கு, அப்ப நான் இல்லை. இப்போ நான் இங்க வந்திருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க எனக்கு தெரியாது. அவர் என்ன சொல்ற?
கடவுளே நீ எங்க இருக்கிறாய் எனக்கு தெரியல, நான் இருக்கிற இடத்துக்கு தேடு, நீ வரணும் அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்றாரு. அவருக்கு சத்யசாய் அவர் கருத்து தெரியாது. 80 வயசாயிடுச்சு. அவருடைய மாளிகையில பாத்ரூம்ல இருந்து ஹாலுக்கு வந்து இருக்காரு. வரும் பொழுது அவருக்கு முன்னால் திடீர்னு சுவாமி வந்து நிற்கிறார். நியூயார்க் நகரத்துல கீழே மாறி தலை, அழகிய நெற்றி, கருணை கொட்டுகின்ற கண்கள், புன்முறுவல் போக்கின்ற வதனம், பீதாம்பரம், அபயஹஸ்தம், தாமரை போன்ற பாதைகள் சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். அது யாருன்னு இவருக்கு புரியல. பேரை கூட கேட்டது கிடையாது. சத்யசாய் பாபாங்கிற பேரே தெரியாது. இன்னொரு சந்தர்ப்பத்துல தியானம் பண்றதுக்கு உட்காந்துக்கிறார். தியானம் பண்ணி கண்ணை சொன்ன அந்த சுவாமி வந்து நிற்கிறார். மறைஞ்சு போயிருக்கார். அடுத்ததான் அங்க பெரிய புஸ்தக கடை. அங்க போய் கேட்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அது யாரு? உடனே அவர் சொல்றார், நீங்க பெரிய பாக்கியவான். அவர் பகவான் சத்யசாய் பாபா பாரத நாட்டில் இருக்கார். இவர் இந்தியாவுக்கு வர, இந்தியாவுக்கு வந்து புட்டபர்த்திக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ற. சுவாமி இவர் பேட்டி கிடைக்கிறார். சுவாமி கேட்கிறார், நீ கேட்டது எல்லாம் நான் கொடுத்தேன் உனக்கு, என்னெல்லாம் சௌகரியம் கேட்டியோ உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். ஆனா நீ சந்தோஷமாவே இல்லையே. நான் கேட்டா நீ உனக்கு கொடுப்பியான்னு கேட்கிற. இவர் ரெடியா இருக்கார். என்ன ரெடியா இருக்க? பாக்கெட்ல செக் புக் ரெடியா இருக்கு. இப்ப ஆசிரமத்துக்கோ எங்கேயோ போச்சுன்னா என்ன கேட்கிறாங்க? நாங்க இப்படி எல்லாம் பண்றோம், டொனேஷன் கொடுக்கோ கேட்கிறாங்க. பணம் கேட்காத ஒரே ஸ்தாபனம் சத்யசாய் நிறுவனம் தான். இப்போ ரெடியா இருக்க. சுவாமி பணம் கேட்க போற, பணம் கொடுப்போம் சொல்லி ரெடியா இருக்க. சுவாமி சொல்ற சின்கிளேர்ட்ட, நான் உன்னை கேட்பேன், நீ கொடுப்பியாப்பா? நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம், நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஆக இந்த பகவான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், யூ ஷுட் பி ஹாப்பி, ஹாப்பி, ஹாப்பி. நீங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த அவதாரம். எதுக்காகவும் கிடையாது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சமஸ்த லோகா சுகினோ பவந்து. அப்படி இந்த அவதாரம் சுவாமி நமக்கு கொடுத்ததுல ரொம்ப 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 முக்கியமானது சத்யசாயி நிறுவனம். நல்ல வைகாசி மாசம் மத்தியானம் வெயில்ல மதுரையில நடந்து போகும்போது வெயில் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும். அப்படி வெயில உங்களை போட்டு தரிக்கும் பொழுது ஒரு பெரிய ஆலமரம் வந்தா என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா ஆலமரம் குளிரும் காத்து அங்க போய் உட்காந்துக்கிறோம். அதே மாதிரி இந்த சம்சார கடல்ல இந்த துன்பத்துல நம்ம இருக்கும் பொழுது நமக்கு நிழல் தரக்கூடியது சத்யசாயி நிறுவனம். பைபிள்ல கிருஷ்ணர் சொல்றார், பாரம் சுமப்பவர்களே வாருங்கள். பாரதம் தான் தேஷ்நாதர் வந்திருக்க. அப்படி இந்த சத்யசாயி நிறுவனத்துல அம்மா சொன்னாங்க, பால விகாஸ், அது வந்து கலை கல்வி பிரிவு, கல்வி பிரிவுன்னு ஒரு பிரிவு, ஆத்மீக பிரிவுன்னு ஒரு பிரிவு, சேவை பிரிவுன்னு ஒரு பிரிவு. 3 பிரிவு இருக்கு. ஆத்மீக பிரிவில் என்ன இருக்கு? முதல்ல பஜன். பஜன் என்னது? போஜன் என்னது? போஜன் அப்படின்னா என்னது? அது தெரியும் நமக்கு. போஜனை விட பஜன் ரொம்ப முக்கியம். பஜ கோவிந்தம், பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதி. ஆதிசங்கர் சொல்ற, ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதேப்பா, அந்த கோவிந்தனை நினைப்பார், அந்த ராம நாமத்தை ஜெபிப்பார், உனக்கு அதான் கடைசியவன் வரப்போறார். அதுக்காக ஆத்மீக பிரிவுல பஜன் நடக்குது. மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க, எனக்கு தெரியாது. நமக்கு எல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி அதையும் இப்ப நம்ம யாரும் படிக்கிறதே இல்லை. சிலபஸ்ல கிடையாது மகாவிஷ்ணு. அவர்தான் பெருமான் குணசீலத்தில் இருக்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்க, திருப்பதியில் இருக்க. அந்த பெருமாளுக்கு போய் நாரதர் கேட்டார். நாரதர் போய் பெரிய மகிழ்ச்சி. அவர் போய் கேட்டார்,
பெருமாளே, கலியுகம் கலியுகம்னு வரப்போறது, அந்த கலியுகத்தை எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட போறாங்க, அந்த வேலையில அவங்கள தெரிஞ்சு வர போறாங்க, அவங்க எங்க வந்தா பார்க்கலாம், வாட் இஸ் யுவர் அட்ரஸ், எங்க வந்து அவங்கள பார்க்கலாம். அப்ப இந்த பெருமாள் சொன்ன, நான் திருப்பதியில கிடையாதுப்பா, புட்டபர்த்தியில கிடையாது, கைலாசத்துல கிடையாது, ஸ்ரீரங்கத்துல கிடையாது, பெரிய கோவில எங்க இருக்கேன்னு தெரியுமா? எங்க இருக்கார் பகவான்? மத்பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. என்னுடைய பக்தர்கள் என்னை எங்கு பாடுகிறார்களோ அங்க நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். நம்மள உட்கார்ந்து இருக்கோம், யோசிச்சு பார்க்கணும் சாயிடா. நல்ல சம்மர் ஏப்ரல் மேல சுவாமி கொடைக்கானலுக்கு வருவார். நம்ம தான் சாமியானா போட்டு அந்த குடுக்குல பஜனை பண்ணிட்டு இருப்போம். சுவாமி செருப்பு கூட போடாம அந்த வெயில நடந்து உள்ளவரை எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும். எந்த அவதாரம் பண்ணிட்டு இப்படி? அப்போ சுவாமி என்னங்கிற, எங்கு என்னை பாடுகிறார்களோ அங்கு நான் இருக்கின்றேன். அங்கே பஜனை பண்ண யார் இருக்க? சுவாமி இருக்க. இந்த தெய்வத்துடைய பேருக்கு நாமம்னு பேரு, அந்த உருவத்துக்கு நாமின்னு பேரு. எங்கு பாடுகிறீர்களோ அங்குதான் இருக்கின்றது. சத்தியமா? தர்மீகர்னு ஒரு கிராமம் அஸ்ஸாம்ல, அங்க சத்யசாயி பஜன் நடக்க. சத்யசாயி பஜன்ல நிறைய கட்டுப்பாடுகள்லாம் பேசவே கூட. சத்யசாயி நிறுவனத்துல பேச்சுக்கிறதே கிடையாது. அமைதி அமைதி அமைதி. அப்படி அமைதியா பஜனை நடந்துட்டு இருக்கு. அந்த வேளையில ஒரு இளம் பெண் 21 வயசு இருக்கும். அவ என்ன பண்றா? கிடுகிடு நடந்து வர, சாமிக்கு சிம்மாசனம் போட்டிருக்கு, அங்க வந்து கையை நிற்கிறார். எல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறார்கள். என்ன இவ பஜனை நடக்க போராடு, சாமி சிம்மாசனத்துக்கு போராடு, ஏன் இப்படி பண்றாங்க? அந்த ஒரு கையை நீட்டுறார். சாமி சிம்மாசனத்துக்கிட்ட போய் கையை நீட்டுறார். கை முழுக்க விபூதி கொட்டுறது. அப்படி அந்த விபூதியை வாங்கி நம்ம என்ன பண்றார்? கடைசியில வந்து ஒரு வயசானவர் உட்கார்ந்து இருக்கார், ஒரு டாக்டர், அவர்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்குவோம். பஜனை முடிஞ்சாச்சு. கேட்கிற, ஏமா நீ எழுந்து போனேன்? அந்த பொண்ணு சொல்ற, சுவாமி சாய்ராம், பஜனை நடக்க 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 சிம்மாசனத்துல சுவாமி வந்து உட்கார்ந்தார். என்ன வான்னு கிட்டக்க கூப்பிட்டார். சாமி கூப்பிட்டா கிட்டக்கு போகாம இருக்க முடியுமா சாய்ராம்? கையை நீட்டினார், விபூதியை கொட்டினார். அவர் அந்த டாக்டர் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க சொல்லினார். ஆக எங்கு சுவாமியுடைய நாமம் பாடப்படுகின்றதோ அங்கு பகவான் இருக்காது. சத்தியமான வார்த்தை. எத்தனை தளபதியோடு நீங்க போனாலும், மனபாரத்தோட போனாலும், அந்த சாயி பஜனையை கேட்டா மனசு கிடைக்கக்கூடிய அந்த சுகம் எங்கேயும் கிடைக்கும். என்ன ஒரு சுகம், என்ன ஒரு மாதிரி அற்புதமான ஒன்று சாய் பஜன். இது ஆத்மீக பிரிவு, கல்வி பிரிவு. பால விகாஸ் புடலங்கையா பார்த்துருக்கீங்களாம்மா? புடலங்கையா, இந்த புடலங்கையா காய்ச்ச உடனே என்ன பண்ணுவா? கல்லை கட்டி விட்டுடுவான். எதுக்காக? அது நேரா இருக்கணும்ன்றதுக்காக, வளைஞ்சுடக்கூடாதுன்றதுக்காக. இந்த கல்லு தான் பால விகாஸ். இந்த குழந்தை அற்புதமான குழந்தையா குழந்தை மிருகமாக மாறிடக்கூடாது, அதுக்காக இந்த பால விகாஸ். பால விகாஸ் இது சத்யசாயி நிறுவனத்தில் ரொம்ப 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 முக்கியமான வருங்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பிரிவு. இந்த சத்யசாயி குருமார்கள் தெய்வ பிறவிகள்.
அவர்கள் செய்கின்ற சேவை மகத்தான சேவை. என்ன ஒரு பொறுமை, என்ன ஒரு தியாகம். கிருஷ்ணகுமார்னு ஒரு பையன் MBA படித்தான் சுவாமிகிட்ட. படிச்சுட்டு போய் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு ஜம்ஷெட் போட்டு வேலை கிடைச்சு. அங்க பாலவிகாஸ் குருவா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சான். ஒரே வீட்டுல இருந்து 4 குழந்தைகள் வருது. ஒரு விசேஷம், அந்த விசேஷத்துல ஒரு வீட்டுல இருந்து நிறைய பலகாரம் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக பலகாரம். அது ஒரு சீட்டை எடுத்து வச்சிருக்கு. இந்த பலகாரம் நான் குடிப்பழக்கத்தை நிறுத்தியதிலிருந்து கிடைத்த சேமிப்பிலிருந்து வாங்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன அர்த்தம்? அந்த பாலவிகாஸ் குழந்தையோட அப்பா குடிச்சுட்டு இருந்த குழந்தை பாலவிகாசுக்கு போனோடனே அப்பா குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன். எப்ப குழந்தை பாலவிகாசுக்குள்ள நுழையிறதோ சுவாமி நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறார். இது சத்தியமான. உங்க வீட்டுக்கு சுவாமி வரணுமா, நீங்க பாலவிகாசு பார்த்து உங்க குழந்தைய சேர்ந்து வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம திருநெல்வேலியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு கன்வீனர் என்ன பண்ணார், அங்க பக்கத்துல பாலவிகாஸ் கிளாஸுக்கு போனார். அப்ப ஒரு பொன் குழந்தை 9 வயசு இருக்கும். சாயிராம், எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறார். எங்க கிராமத்துல ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டி என்ன தெரியுமா? யார் அதிகமாக குடிக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு. எங்க அப்பாவுக்கு தான் ஒவ்வொரு வருஷமும் பிரைஸ். அற்புதமா குடிக்கிறார். இந்த கன்வீனர் சொல்றார், குழந்தைய நீ பாலவிகாசத்துக்கு ஜாயின் பண்ணி விடு, 2 வரையும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கிற. இந்த குழந்தையும் பண்றது. 6 மாசமாச்சு. இவர் திருப்பியும் சந்திக்கிறார். சாயிராம் இன்னும் அதிகமா குடிக்கிறார். இவர் சொல்ற, கண்ணா நீ ஒண்ணு பண்ணுமா, இன்னும் அதிகமா பிரார்த்தனை பண்ண. இன்னொன்னு, நீ நான் வெஜிடேரியன் சாப்பிடறத நிறுத்தியோடு, அசைவ உணவை சாப்பிடாதே. அடுத்த தடவை வரும்போது அந்த பொண்ணு ஓடி வர, சாயிராம் சாயிராம், எங்க அப்பாவுக்கு குடிக்கிறதே கிடையாது, திடீர்னு ஒண்ணா மாறிட்டார். யார் மாத்திர? சாயிராம், பகவான் மாத்திட்டார். இன்னொன்னு சொல்றேன், நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்களாம் தயவு செஞ்சு குருமார்களாக மாறணும். இவங்கெல்லாம் வந்து எனக்கு டைம் பிடிப்பீங்களா? நீங்களாம் குரு. சுவாமி சொல்றார் சாயிராம், நான் சொல்றது சுவாமி சொல்றார், யார் ஒருவர் பாலவிகாஸ் குருவாக மாறுகிறாரோ அவர்களுடைய பணிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க பாலவிகாசுக்கு வந்தா சுவாமி உங்க வேலையை பார்க்கறேங்கிற. இது சத்தியமான வார்த்தை. 1983 வெளிநாட்டில இருந்து பாலவிகாஸ் குருமார்களுக்கு சுவாமி பேசுறாரு, நீங்க பாலவிகாஸ் டீச்சராக வாங்க, உங்க வேலையை நான் பார்க்கிறேன். அது ஜூன் சாம் ஜாம். இது பேங்காக்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார், ஜூன் சாய், ஜூன் சாய் பேர். அவர் வந்திருக்கார், பேங்காக்ல இருந்து வந்திருக்கார், தாய்லாந்து. இவர் காதல் வாங்கிட்டார். ஆக நம்ம பாலவிகாஸ் குருவாக மாறினா நம்ம வேலையெல்லாம் சாமி பார்க்கலாம். இவர் சொல்றது எந்த அளவுக்கு இருக்கு பார்க்கலாம். திரும்பி வர இருக்கு ஒரு ஃபேக்டரி இருக்கு. அந்த ஃபேக்டரியில ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்காரு. ராத்திரியான அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணி விடுறான், கதவை சாத்தி தூங்க ஆரம்பிச்சிடும். வாட்ச்மேன் எதுக்கு போட்டிருக்கு? ராத்திரி வேளையில ஃபேக்டரி பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், தூங்கி விடுறான். இப்படி 5 நாள் தூங்கினான். 5வது நாள் என்னாச்சு, ஒருத்தர் வந்து எழுப்புறாரு. ஏன்னா தூங்குறதுக்கு அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டா, எழுந்துரு போய் வாட்ச்மேன் வேலை பாரு. இவனுக்கு பயம் நம்ம யார் இப்படி வந்து எழுப்புற. அடுத்த நாள் காலத்துல போய் இந்த ஜூம் சாய்ட் போய் கால விடலாம், என்ன மன்னிச்சுக்குங்க, நான் தூங்கிட்டேன், ஒருத்தர் வந்து எழுப்பி விடுறாரு, அப்படி யாரும் தெரியல, உள்ளவா. உள்ள கூட்டின்னு போனா அவர் ஒன்றும் பெரிய சுவாமி படம் மாட்டிருக்கு, பாபா படம் மாட்டி, இவர் தான் வந்து எழுப்பினார் அப்படிங்கிறது. ஆக இந்த ஜூம் சாய் வந்து பாலவிகாஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோடனே சுவாமி போய் அவர் ஃபேக்டரியை போய் பார்த்து, சுவாமி will take care of you. நீங்கள் என்னுடைய பணிகளை செய்தால் நான் உங்கள் பணிகளை பார்த்துக் கொள்கிறேன்.
சாமிக்கு என்ன பணி இருக்கு? ஒரு நாள் சாமி இன்டர்வியூ கொடுத்தார். முதல்ல சாமி இன்டர்வியூ ரூம் வந்து ரொம்ப கரிங்கலால கட்டி இருக்கும். அங்க ஒண்ணும் கிடையாது. ஒரு ஃபேனோடும் சேர் போட்டிருக்கும். நீங்க எத்தனை பேர் பார்த்திருக்க எனக்கு தெரியாது. திடீர்னு கரண்ட் புட்டப்படுத்த எப்போ கரண்ட் போகும்னு சொல்ல முடியாது. தண்ணியை கொடுத்து தெரியாது. ஃபேன் நின்னாச்சு. உடனே அம்மா என்ன பண்றா? சாமிக்கு விசிறா. ரங்கநாதனுக்கு விசிறா அந்த அம்மா. சாமி சொல்ற, நோ, நீ எனக்கு வீசக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் உன்னுடைய வேலைக்காரன். கண்ணனின் சேவகன். யார் பாடினா? கண்ணனின் சேவகன் சொன்னது யாரு? மகாகவி பாரத். அந்த கவி வாக்கு பொய் கிடையாது. சுவாமி சொல்ற, நான் உங்களுடைய வேலைக்காரன். அப்படி இந்த பாரத விகாசத்துல ஏராளமான நல்ல விஷயம். கதைகள் சொல்லிக் கொடுப்பார்கள், ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், சைலன்ட் சிட்டிங் சொல்லிக் கொடுப்பார்கள், குரூப் ஆக்டிவிட்டிஸ். 5 டெக்னிக்ஸ் மூலமாக உங்கள் குழந்தைகளை அற்புதமான தெய்வங்களாக மாற்றுவார்கள். நீங்க ஏன் பாரதிதாசனை கேட்கக்கூடாது? அடுத்தது சேவை பிரிவு செய்யலாம். நாம் மனிதனாக பிறவி எடுத்த காரணமே பிறருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே. இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், ஹவுஸ் டாக்ஸ் கட்டுறோம், வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், என்னென்னமோ டாக்ஸ் கட்டுறோமே. இந்த உடம்பையும் மனசையும் சாமி கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன டாக்ஸ் கட்டுறோம் நம்ம சுவாமிக்கு? பிறருக்கு சேவை செய்வது, பணி செய்வதே என்னுடைய கடமைன்னு இருக்கணும். சுவாமி சொல்ற, இந்த கடமை உன்னை தேடிட்டு வராதுப்பா, நீயா தேடிட்டு போனோம். சாய்ராம், நான் சேவை செய்ய ஆசைப்படுறேன், எனக்கு என்ன சேவை நீ கொடுப்ப? நான் ஏதாவது சேவை செய்யணும்னா உங்களால நம்ப முடியுமா? நான் என்ன சேவை பண்ண முடியும்? எனக்கே யாராவது சேவை பண்ண வேண்டியது. நான் என்னால பண்ண முடியாது, நான் பண்ணணும். உங்களால பண்ணக்கூடியது நீங்க பண்ணணும். நீலகிரி மாவட்டத்தில் சுவாமிக்கு 1980 80வது பிறந்த நாள் விழா வந்தது. அதுக்காக ஊட்டி மாவட்டத்துல கிராமமா போய் சேவை செய்தார். அப்போ மேலக்காவட்டின்னு ஒரு கிராமம், ஊட்டிலிருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்க போய் என்ன பண்ணா, இப்ப நகர சங்கீர்த்தனம்னா என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலங்காத்தால எழுந்திருந்து சாய் பக்தர்கள் தெரு தெருவாக பஜனை பாடிக்கொண்டே வருவார்கள். உலகமெல்லாம் நல்லா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லி இந்த வீதியெல்லாம் சுற்றி வந்து நகரத்தை கீர்த்தனம் பண்ணுவாங்க. இதெல்லாம் போதேந்திரன் ஒரு மகான் இருந்தார், காந்தி மகான் இருந்தார். அவர் சொல்லிக் கொடுத்தது இதெல்லாம். இந்த நகர சங்கீர்த்தனம் வந்தார் மேலக்காவட்டி கிராமத்தில். நகர சங்கீர்த்தனம் முடிஞ்ச உடனே அந்த கிராமத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் லட்டு, விபூதி, சுவாமி போட்டோ இதை கொடுத்துட்டே வர. ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீடு இடிஞ்சு கிடக்கு, சுவர் தான் அப்படியே கார பார்த்துட்டே இருக்கு. உள்ள பார்த்தா ஒரு 50 வயசு அம்மா சாக்கு பையில படுத்துட்டு பரிதாபமா. அப்ப அந்த கிராமத்து பிரசிடென்ட் சொல்ற, நமக்கு சுத்தின்னு பேரு, சுப்பமான பேரு, நமக்கு 20 வருஷமா கை காலம் வழங்குறது இல்லை, இப்படி கிடக்கா, அனாதியா இருக்கா. உடனே இந்த சத்யசாயி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சொல்ற, இந்த அம்மாவை நாம் தத்தெடுக்கணும். நம்ம தத்தெடுக்கிறது சரி, நம்ம யார் தத்தெடுத்துட்டு இருக்க? ஏமா அவங்க யார் தத்தெடுத்துட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? சுவாமி தத்தெடுத்திருக்க, பகவான் நம்ம பார்த்துட்டு இருக்க.
அப்ப நம்ம யாரையும் பார்க்க வேண்டாமா? சத்யசாயி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் சொல்ற, இந்த அம்மாவை நாம தத்தெடுப்போம். டெய்லி ஊட்டியிலேருந்து வந்து இந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சு. கிராமத்துல இருக்கிறவங்க பார்த்தாங்க, ஊட்டியிலேருந்து வராது, நம்ம சும்மா இருக்கலாமா, நம்ம இதே கிராமத்தை சேர்ந்தவங்களாச்சு, நம்மவே இந்த அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பண்ண சொல்லி அவாய்டா போட்டி போட்டு 30 நாளைக்கு 30 குடும்பம் அந்த அம்மாக்காக. அந்த அம்மாவுக்கு ஒரு கட்டில் வந்தாச்சு, ஒரு பெட்ஷீட் வந்தாச்சு, தலைகாணி வந்தாச்சு, சுவர்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு, கூரை வந்தாச்சு. அந்த கிராமத்துல என்ன விசேஷம்னாலும் அங்க வந்து சாமியான மட்டும் அங்கதான் நடக்கும். 2004 செப்டம்பர் அங்க பஜனை நடக்கிறது. இன்னமா கைகால் வழங்காம உள்ள படுத்துட்டு இருக்காங்க. பஜனை நடக்கிறது. பஜனை நடக்க 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 இந்த அம்மாவுக்கு கை கால ஏதோ ஒரு வேகம் அந்த மாதிரி, கை உதறல, கால உதறல, எழுந்து உட்காந்துக்கிறார். 30 வருஷமா ஒண்ணும் கிடையாது. பஜனை நடக்க 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 இந்த படத்துல இருந்த அம்மா கட்டில எழுதிருக்கிற எது டான்ஸ் ஆடிட்டே வரலாம். ஏமி இது நிதிச்சார சுகமா, பணமா முக்கியம்? நல்லா யோசிச்சு பார்க்க. ஆதிசங்கர பணத்தை பத்தி சொல்ற. இந்த பணம் என்ன பண்ண தெரியுமா? அர்த்தமனேகம் பாவய நித்யம் நாஸ்தி தத் சுக தேச சத்யம் புத்ராத விதன பாஜபீதி சர்வத்ரேஷ விஹிதரீதி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். இந்த பணம் பணம் என்பது உன்னை துன்பப்படுத்துறதப்பா, உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கிறது. ஆனா மாறாக இந்த ராம நாமம் இப்ப என்ன பண்ணிட்டு கைகால் விளங்காது இந்த அம்மாவை எழுப்பி உட்காந்து வச்சு அந்த அம்மா கையை கும்பிட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டே போறானா. நந்ததி நந்ததி நந்தத்தேவன் ஆதிசங்கர் சொல்ற. ரொம்ப சந்தோஷம்னா என்ன பண்ணுவோம்? வீட்டுல யாரும் இருக்க மாட்டா. அந்த சமயத்துல நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு, 10வது பாசத்துக்கு என்ன பண்றோம்? டான்ஸ் ஆடணும். பண்டவி குளத்துல பக்தர்கள் என்ன பண்ணிக்கிறார்கள்? நந்ததி நந்ததி நந்தத்தியவை நம்ம கைகால எழுந்தாலுமா ராம நாமத்தை கேட்டோடனே அப்படியே சந்தோஷத்தோட வந்து நாங்க வந்து சேவை செய்ததற்கு உடனே பலனை சாமி கொடுத்தார். கேரளாவில் மீனாட்சின்னு ஒரு அம்மா சாயிரா, படிப்பு கிடையாது. அந்த மாதிரி படிப்பு கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் புட்டபர்த்தி சர்வீஸ்க்காக வருவாங்க. 2014 வர 14ஆம் வருஷம் கிளம்புனா கணவன் உடம்பு சரியில்லை, ரொம்ப வருத்தத்தோட வர வந்து நமக்கு வேற பாஷை மலையாளத்தோட எந்த பாஷையும் தெரியாது. கிச்சன்ல வேலை கொடுக்குற இந்த அம்மா கிச்சன்ல வேலை பார்க்கிற. திடீர்னு கைக்கு மேல இருக்கணும்னா தாலியை காணும். எப்படி இருக்கும்? ஒரு தென்னிந்திய பெண்ணுக்கு கழுத்துல தாலி இல்லாட்ட எவ்வளவு துடிச்சு போவா. அப்படி துடிக்கிற பகவானே என்னது தாலியை காணுமே. கிளம்பும் போது வேற கணவர் உடம்பு சரியில்லையே, அவர் எப்படி இருக்காரோ, பகவானே காப்பாத்து, இந்த தாலி கிடைக்காம நான் புட்டபத்திலே திரும்பி போக மாட்டேன். அவர் விசுவாசம் சாமி மேல. தேதி 20 தேதி ஆகுது. சாயங்காலம் சமாதி தரிசனுக்காக வர சந்நிதியும் பேர மாத்தி இருக்கு. சுவாமி சந்நிதி தரிசனுக்கு வர உள்ள நுழைஞ்சா ஒரு பொண்ணு அழகா இருக்க. இந்த காட்டி உங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்க. இந்த அம்மா பையனோட சமாதியில விழுந்து சுவாமியை வணங்கி, பகவானே
என் தாலி திருப்பி கொடுப்பான்னு கேட்கிறாங்க. எல்லாத்தையும் தேடி பார்த்தாச்சு. சன்னிதி தரிசனம் முடிஞ்சு இந்த அம்மா வெளியில வர, அப்போ ஒரு வாலண்டியர் வந்து இந்தாங்க உங்களுக்கு பிரசாதம் சொல்லி ஒரு பேக்ல பிரசாதத்தை போட்டு கொடுக்காரு. யாரையும் வருகையோடு அனுப்பி எல்லாரும் பிரசாதம் ரெடியா இருக்கு. சாமிகிட்ட போனா பிரசாதம் இல்லாம அனுப்புற வழக்கமே கிடையாது. இந்த பிரசாதம் சொல்லி பேக்ல போட்டு கொடுத்தாச்சு. இந்த அம்மா என்ன பண்ற, அதை எடுத்துட்டு வர, தான் தங்கி இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர, அந்த லட்டு பிரசாதத்தை வெளியில் எடுக்கிறா. அந்த லட்டுவை பிரித்தா தாலி அதுக்குள்ள இருக்கு. அனன்யா சிந்தையந்தோமா ஏதனா கல்யுபாச கேஷாம் நித்யாயுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமி. நான் பாத்துக்கிறேம்மா சுவாமி சொல்றேன். வேற யார் சொல்லுவா? என்னதான் துன்பப்பட்டாலும் நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஐ வில் கேர் ஃபார் யூ. இந்த அவதாரம் தான் சொல்லணும். இப்படி 3 பிரிவுகள் இருக்கு. நீங்க எப்படி சேவை செய்ய நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் சேவை செய்யறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அப்படி எட்டி பாருங்க, சாய் சமதிக்குள்ள உங்க வாழ்க்கை அப்படியே முழுமையா மாறி. இது நிறைய பேர் சாய் பக்தர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். நீங்க நிறைய பேர் சாமியை பார்த்திருப்பீர்கள், பேசியிருப்பீர்கள், அவர் தொட்டு வணங்கி இருக்கலாம். நீங்க பண்ண பாக்கியம் உங்களுக்கே தெரிய. மத்திய பிரதேஷ்ல இண்டோர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க அருண் மண்டேன்னு ஒருத்தர் கன்வீனர். அவர் வீட்டுல எல்லா வியாழக்கிழமையும் பஜனை நடக்கும். திடீர்னு பார்த்தா நிறைய புதுமுகங்கள் வராது. பஜனை புதுசா வராது. இவர் சாயலாம், நீங்களாம் புதுசா இருக்கு, எப்போ வந்தீங்க, எங்கிருந்து வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா, நீங்க யாரு? அவன் என்ன சொல்றா, எங்களுக்கு அவங்க பஜனை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன், எங்களுக்கு சுவாமிஜி இருந்த அந்த சுவாமிஜி வந்து உனக்கு மன அமைதி வரணும்னா நீ இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பி விட்டார். இப்படி நிறைய பேர் பஜனைக்கு வர. இந்த அருண் மண்டேர் என்ன பண்றாரு, பொண்ணையும் கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர. அங்க வந்து பார்த்தா ஒரு சுவாமிஜி உட்கார்ந்து இருக்காரு. சுவாமிஜி பார்த்தா நம்ம என்ன பண்ற வழக்கம், நம்ம நாட்டுல என்ன பழக்கம், கால விழுவோம். இந்த பொண்ணு முதல்ல கால விழற. இந்த அருண் கால விழ போற. அந்த சுவாமிஜி சொல்றார், நோ, நீ எங்கால விழக்கூடாது. 2 கண்டிஷன். ஒண்ணு வந்து நீ எங்கால விழக்கூடாது. 2வது கண்டிஷன் என்ன தெரியுமா, நான் உங்கால விழுவேன். என்ன இப்படி சொல்றீங்க? பாரத நாட்டுல ஒரு சாமியார பார்த்தா கால விடுதானே தர்மம்? அப்படி கிடையாது. நான் சுவாமி சிவானந்தாவுடைய சிஷ்யன். நான் பகவான் பாபாவை பார்க்கறதுக்காக தர்மாவரத்துல வந்து ரிஷிகேஷ்லேருந்து கிளம்பி தர்மாவரத்துக்கு வந்தேன். பஸ் இல்லைன்னு சொல்லிட்டேன். காலம்பரை கண் முடிச்சு பார்த்தா நான் எந்த குகையிலேருந்து கிளம்பினேனோ, எங்க ரிஷிகேஷ்ல அங்கே இருக்கேன். தர்மாவரம் இங்க இருக்கு, ரிஷிகேஷ் எங்க இருக்கு? நான் எந்த குகையில கிளம்பினேனோ அங்கே இருக்கேன். அப்போ ஆச்சரிய கேட்கறது, குரல் கேட்கறது, உனக்கு இன்னும் வேலை வரலைப்பா, என்ன பார்க்கிற வேலை இன்னும் உனக்கு வரல, நீ இப்ப சொல்லு. எனக்கு அந்த சுவாமியை பார்க்கிற பாக்கியம் கிடைக்கல, அவர்கிட்ட பேசுற பாக்கியம் கிடைக்கல, அவர் காதல விடுற பாக்கியம் கிடைக்கல. நீ அவரை பார்த்திருக்கே, அவர்கிட்ட பேசிருக்கே, அவர் காலை கொண்டு வணங்கி இருக்கே. இத்தனை நீ பண்ணும் போது நான் உங்க கால வேணுமா, நீ என் கால வேணுமா? அப்படி இந்த சாய் பகவானுடைய இந்த சாமீபியம் இருக்கே, ராமபக்தி சாம்ராஜ்யம் எல்லாம் புண்ணியசாலிகள். பகூனாம் ஜென்மனாமந்தே, பல கோடி ஜென்மங்கள் ஞானமாம் பிரபஞ்சதேங்கிற பல கோடி ஜென்மங்கள் அந்த ஞானி எடுத்து 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 அப்பதான் நான் கடவுள் புரிஞ்சுட்டேன். அப்போ இங்க இருக்கிற அத்தனை சாய் பக்தர்களும் எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கணும், எத்தனை புண்ணியம் பண்ணி இருக்கணும் தாயிரம். அப்படி இந்த புண்ணியமான நாள்ல உங்க எல்லாம் பார்த்து சாய் மாதாவை பற்றியும்
ஆகிய நிறுவனத்தை பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிற வாய்ப்பு கிடைத்தது. பகவானுடைய பரிபூர்ண அனுபவத்தினாலே எங்கள் எல்லோரும் எல்லா நன்மையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். ஜெய் சாய்ராம்.